மக்கள் அனைவருக்குமே தரமான ஒரு நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. அதுதான் இயற்கை விவசாயம். விவசாயம் அப்படிங்கிறது கிராமத்துல மட்டும்தான் சாத்தியம். வீட்டு தோட்டம் அமைக்கிறது, அதை பராமரிக்கிறதுங்கிறதும் கிராமத்துல தான் சாத்தியம். ஆனா நகர்ப்புறங்கள்ல அதுக்கு ஒரு தீர்வா வந்தது தான் இந்த மாடி தோட்டம். நஞ்சில்லாத காய்கறிகளை நகர்ப்புறத்துல இருக்கிற நம்மளால விளைவிக்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. இந்த நகரவாசிகளோட இந்த ஏக்கத்தை போக்க வந்ததுதான் இந்த மாடி தோட்டம். மாடி தோட்டத்தோட சிறப்பு என்னன்னா, மிக குறைந்த இடத்துல மிக குறைந்த செலவுல நமக்கு தேவையான காய்கறி செடிகளை உற்பத்தி செய்யலாம். ஆனா குறைந்த இடத்துல மாடியில ஒரு குட்டி வனத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க சென்னை அடுத்த தாம்பரத்தை சேர்ந்த ஆரோக்கிய ராணி. கிறிஸ்து கிருபை அப்படிங்கிற பெயர்ல மழலையர் பள்ளி ஒண்ணு நடத்திட்டு வர இவங்க தன்னோட பள்ளி மற்றும் வீட்டோட மாடியில தோட்டம் அமைச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அவங்களோட இளம் வயதிலேயே தோட்டம் அமைச்சு பராமரிச்சுட்டு வர்றதுல ரொம்ப ஆர்வம் எழுந்ததா சொல்றாங்க. சிறு வயது முதலே செடிகள் வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் எனக்கு மிகச்சிறந்த ஆர்வம். அது இன்று மிக அதிகமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த நிலைமை இல்லாத இந்த காலத்தில் செடி வளர்ப்பது சவாலாக இருக்கிறது. எனவே நமக்கு கிடைத்த இந்த மொட்டை மாடியில் நாம் செடிகளை கொடிகளை வளர்த்து நாம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. முதலில் சிறு முதலீட்டில் கீரை போன்ற விதைகளை வாங்கி அறுவடை செய்தோம். அதில் ஏராளமான பயன்களை பெற்றவுடன் காய்கறி விதைகளை வாங்கினேன். அது நம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்தது. பழ மரங்கள், அதாவது சிறிய பழமரக்கன்றுகளை வாங்கி பலனடையலாம் என்று கேள்விப்பட்டு அவற்றை நம் நர்சரியில் சென்று சிறிய பழமரக்கன்றுகளை வாங்கினேன். வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமே தயாரித்து கொள்ள முடிந்தது, உற்பத்தி செய்ய முடிந்தது. நஞ்சில்லாத, ரசாயன உரங்களாக இயற்கை உரத்தில் நாம் விளைவித்த காய்கறிகள் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நானே பயிரிட்டு வீட்டிற்கு நான் வாங்கி கொண்டேன். காய்கறிகள், பழங்கள் மட்டுமில்லாம மூலிகை தாவரங்களை வளர்த்துட்டு வர ஆரோக்கிய ராணி இதன் மூலமா வீட்டிலேயே எளிய வைத்திய முறைகளையும் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட சேர்த்து மலர் தாவரங்களையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. தேடி தேடி இன்னைக்கு தன்னோட மாடி தோட்டத்துல கிட்டத்தட்ட 500 தாவரங்கள் இருக்கிறதா ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஆரோக்கிய ராணி. நமக்கு நோய் நொடி வந்துவிட்டால் நாம் மருத்துவரிடம் சென்று பார்க்கும் நேரம் அளவிற்கு அதற்கு முன்னாடியே நமக்கு தேவையான கைப்பக்குவ மருந்துகள், பாட்டினுடைய கைப்பக்குவ மருந்துகளை நாம் வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளலாம் என்று மூலிகை தாவரங்களை வளர்க்க ஆரம்பித்தேன். அதுவும் நல்ல பலன் கொடுக்க ஆரம்பித்தவுடன் நிறைய மூலிகை தாவரங்களை தேடி தேடி வாங்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் இந்த பூஜைக்கு தேவையான மலர்கள், அழகு மலர்கள், இப்படி ஏராளமான வகை வகையான செடிகளை வாங்கி இன்று 500க்கும் மேற்பட்ட செடிகள் நம் மாடி தோட்டத்தில் இருக்கின்றன. இதே மாதிரி பல அரிய வகையான தாவரங்களான முல்சீத்தா, மால்டா லெமன், வாட்டர் ஆப்பிள், பார்படஸ் தாவரம்னு பல கன்றுகளை வச்சு அதுல இருந்து அறுவடையும் எடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமா மால்டா லெமன், வாட்டர் ஆப்பிள், அப்புறம் குறைந்த அடியிலேயே காய்க்கக்கூடிய பார்படாஸ் செடி, அதுக்கப்புறம் சின்ன அளவில் காய்க்கக்கூடிய சீத்தாப்பழ மரம், முள் சீத்தா, ராம் சீத்தா போன்ற மரங்கள், சிறிய அளவில் நிறைந்த பலனை தரக்கூடிய சப்போட்டா மரங்கள் என்று தேடி 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 இப்படி அரிய வகை செடிகள் எல்லாம் நமது தோட்டத்தில் உள்ளன. மாடி தோட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, அதை மெயின்டைன் பண்றது, அதாவது பராமரிக்கிறது. ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தாவரங்களையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கிய ராணி. தாவரங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தணும், எந்த நேரத்துல எவ்வளவு உரம் கொடுக்கணும், பூச்சி தாக்குதல்கள் இருந்து எப்படி விளைச்சலை பாதுகாக்கிறதுன்னு தன்னோட அனுபவங்களையும் சொல்லியிருக்காங்க. செடிகளுக்கு நிறைய தண்ணீரும் ஊற்றக்கூடாது, அதே நேரம் தண்ணீர் ஊற்றாம காய்ந்தும் போய்விடக்கூடாது. எனவே ஒரு குழந்தையை வளர்ப்பது போல நாம் இந்த செடிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறை வீக்கெண்டில் சனிக்கிழமைகளில் உட்கார்ந்து பூச்சி மருந்து தெளித்து எங்கெங்கெல்லாம் பூச்சி இருக்குன்னு பார்த்து பூச்சி தாக்குதலிலிருந்து செடிகளை காப்பாற்ற வேண்டும். உரமில்லாத, சத்தில்லாத செடிகளுக்கு உரங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு குழந்தையை எப்படி நாம் பராமரிப்போமோ அந்த அளவிற்கு நாம் பராமரிக்க வேண்டும். இதனால் நாம் பலனடைவதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தியும் ஏற்படும். செயற்கை உரமே இங்கே கிடையாது. இயற்கையாக இப்பொழுது இங்கே நம்ம பகுதியிலிருந்து நிறைய பேர் மாடுகள் வளர்க்கிறார். இந்த மாட்டு சாணம், தொழு உரம், மண்புழு உரம். மண்புழு உரம் நம்ம நர்சரியில் வாங்குகிறோம். அது மட்டுமல்லாமல் நம் சமையலறையில்
காய்கறி கழிவுகளை எடுத்து அவற்றை உரமாக மக்க வைத்து அவற்றையும் நாம் பயன்படுத்துகிறோம். வேப்ப எண்ணெய் போன்ற, அதாவது பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் போன்ற உரங்களை எல்லாம் நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். மாடி தோட்டம் அமைக்க ஆர்வத்தோடு இருக்கிறவங்க செலவுகளை குறைச்சி தங்களோட வீடுகளில் உள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள், ஜூஸ் டப்பா அப்படின்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி தாவரங்களை வளர்க்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்ற இவங்க இதன் மூலமா தாவர வளர்ப்புல அவங்கவங்களுக்கு ஏற்ற யுக்திகளையும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம நிறைய செலவு பண்றத நிறுத்திட்டு, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய முதல்ல ஒரு சாதாரண கோழி, வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பெயிண்ட் டப்பா, வேஸ்ட் மெட்டீரியல்ஸை தான் நம்ம முதல்ல பயன்படுத்தி அது நமக்கு முதல்ல நம்ம ஏராளமாக முதலீடு செய்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வீட்டில் தேவையற்ற நம்ம பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி முதல்ல நம்ம செடி கொடிகளை வளர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல பலன் கண்டவுடன் சிறிது சிறிதாக நம்ம எல்லையை விரிவுபடுத்தி இந்த தோட்டத்தை நான் பராமரித்து வருகிறேன். இதற்காக பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இருப்பதை நம் பிடித்து அதை அதிகப்படுத்தலாம். அதற்கான உத்திகளை நம்மளே தான் தேடி செஞ்சுக்கணும். மழலையர் பள்ளி நடத்திட்டு வர இவங்க தான் வளர்க்கிற தாவரங்களையும் தன்னோட குழந்தைகள் போல் பார்க்கறதா சொல்றாங்க. அதே மாதிரி தன்னோட பள்ளி குழந்தைகளுக்கு தன்னோட மாடி தோட்டத்தையும் தோட்டத்துக்கு வர்ற அந்த அழகான பட்டாம்பூச்சி, பறவைகள் இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து காட்டுறதாகவும் சொல்றாங்க. இதன் மூலமா இயற்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா கற்று தேர்ந்து வர்றதாகவும் சொல்றாங்க. ஒரு குழந்தை ஒரு அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு ஸ்கூல்ல சேருது. புதிதாக அது சேர்ந்து அது பள்ளி கல்வியை கற்றுக்குது. அது மாதிரிதான் இப்ப நான் நர்சரியிலையும் இந்த குழந்தைகளையும் இந்த செடியும் நான் ஒன்னாதான் பாக்குறேன். அந்த குழந்தைகள் ஒரு அரும்பு மாதிரி அவங்க இந்த பள்ளிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு சாதாரண விதையை போட்டு அது ஒரு சிறிய அரும்பா மாறி அதனுடைய வளர்ச்சி படிப்படியா நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகளையும் இந்த செடிகளையும் நான் ஒன்னாதான் நேசிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வளர்ந்து அவர்கள் பலன் கொடுப்பது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்ப சந்தோஷமாவும் ரம்மியமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை நான் கூட்டிட்டு வருவேன் இங்க. ஏன்னா இந்த கார்டன் அப்படிங்கிறதுனால இங்க நிறைய மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகள், வண்டுகள் எல்லாம் வரும். பறவைகள்லாம் வரும். முக்கியமா புறாக்கள், காகம், ஒரு ஒரு சமயம் மயில் கூட வந்திருக்கு. இந்த குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு நான் காட்டியிருக்கேன். இங்க கார்டனை கூட்டிட்டு காட்டி அதை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப குதூகலமா இந்த புக்கிலேயே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சேஞ்சுக்கு அவங்க கூட்டிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு காய் கனிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது நாங்களும் இது மாதிரி வீட்டுல போய் செடிகள் வளர்ப்போம் மேடம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்துறோம். சின்ன வயசுலயே வெறும் புத்தக புழு அப்படியா இருக்காம செடிகள் வளர்க்கணும், நம்மளும் செயல்படணும், இயற்கையை நேசிக்கணும், நல்ல பண்புகள் இந்த கார்டன் மூலமா கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுலயே நம்ம கத்துக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பெரியவர்களான பிறகு அவங்க ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாவதற்கு அவங்க ஒரு வாய்ப்பா இருப்பாங்க. அதை நாங்க இப்பவே சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு இந்த கார்டன் எனக்கு உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.